அடானிக்கு கிடைத்த அந்த நிலங்கள், அங்களுடைய விவசாயிகளுடைய விளையக்கூடிய நிலங்களை பறித்து சரியான காம்பன்சேஷனும் கொடுக்காமல் கொடுத்தது தவறு. அதற்காக போராட்டங்கள் நடக்கிறது. பட் ஈஷா யோகாவிற்காக கொடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஏக்கர் நிலம், இது அரசாங்கத்துடைய நிலமாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய கிரிமட்டோரியம்ஸ்களாக இருக்கலாம், அதை ஒதுக்கி கொடுத்துருப்பார்கள். 33 வருடத்திற்கு ஒவ்வொரு இடத்திலும் ஈஷா யோகா 5 to 7 கோடி ரூபாய் செலவு செய்ய போகிறார்களாம். அப்போது கடந்த 75 ஆண்டுகளாக இந்த நாட்டிற்கு கிடைத்த சுதந்திரத்திற்கு பின்பு இதுவரை ஆர்ஜேடி அங்கே இருந்தது, காங்கிரஸ் அங்கே இருந்தது, பிஜேபி அங்கே இருக்கிறது, ஜேடியு அங்கே இருந்தது. இதுவரை அங்கே இருக்கக்கூடிய பட்னா இஸ் அ மெயின் சிட்டி ஆஃப் பீகார், த கேபிட்டல் ஆஃப் பீகார். பேகுசராய் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஆஃப் பீகார். கயா, பிரைம் மினிஸ்டர் மோடி தன்னுடைய தாயாருடைய அந்த பூஜையெல்லாம் செய்ய போனார்கள் இல்லையா, அந்த இடம்தான் கயா. இங்கே எல்லாம் அங்களுடைய மக்களுக்காக ஒரு சரியான கிரிமட்டோரியம் கூட இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் இத்தனை ஆண்டுகளாக. இப்போ ஒரு என்ஜிஓ முன் வந்து அதற்கு அந்த பொறுப்பை ஒப்படைத்து, அதாவது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்யாத விஷயத்தை ஒரு தனிப்பட்ட அமைப்பு செய்கிறது என்றால் அதை பாராட்டணும்.